நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி. அபார கண்ட சித்தம் ஞானதம் சாஸ்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமதான கலிதேவ காஞ்சிபுரம் யூடியூப் சேனல் பிரத்யேகமா நம்ம மகாபெரியவோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு எண்ணெய குடு உளுந்து மட்டும் போராதே, எண்ணெய குடு உளுந்து மட்டும் போராதே. மகாபெரிவாளுக்கு ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒருத்தர் கைங்கரியம் பண்ணியிருந்தார். அந்த சமயம் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் ராமமூர்த்தி வெளி வேலையாக எங்கேயோ போயிருக்கார். வேறு அவருக்கு ஏதோ சொந்த வேலை இருக்குது, வெளியில் போயிருக்கார். இல்லை மடத்துலேருந்து அமிச்சாலோ எங்கேயோ தெரியல, எங்கேயோ வெளியில் போயிருக்கார். அவர் இல்லை மடத்தில். வேற ஒருத்தர் அவருக்கு பதிலாக இந்த வேலையை நீ பண்ணுன்னு அவர் விட்டுட்டு அவர் கிளம்பி போயிட்டார் போல இருக்கு. பெரியவா வந்து அவர்கிட்ட கேட்டாராம், உனக்கு வரதராஜ பெருமாள் கோவில் அது எங்கே இருக்குதுன்னு தெரியுமோ அப்படின்னாலாம். தெரியும் பெரியவா. சரி, அப்போது நீ என்ன பண்ணு, 1 லிட்டர் சமையல் எண்ணெயை எடுத்துக்கோ அப்படின்னாலாம். சரி அப்படின்னு போய் அவர் எடுத்துன்னு வந்தாராம். கையில் ஒரு தூக்கல் எடுத்துன்னு வந்தார். என்ன பண்ணணும்னு கேட்டாராம். ராமமூர்த்தி கிட்ட இவர் சொன்னார். அந்த 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 தொண்டர் சிஷ்யர்கிட்ட பெரியவா சொன்னாலாம், ராமமூர்த்தி வீடு உனக்கு தெரியுமான்னு. தெரியாது எனக்கு, ஆனால் அப்படின்னு முடிச்சாராம். இல்லை நீ அங்கே வரதராஜ பெருமாள் கோவில்கிட்ட போயிட்டு காஞ்சி மடத்தில் இருக்கானே ராமமூர்த்தி வீடுனா காமிச்சிடும், அது பக்கத்துலேயே தான் இருக்குது, அங்கே போயிடு. இருப்பாம அவங்ககிட்ட அந்த எண்ணெய் தூக்க கொடுத்துட்டு பெரியவா கொடுக்க சொன்னான்னு சொல்ல வேண்டாம், உளுந்து மட்டும் போராது இந்த எண்ணெயும் கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெய் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்காத அவன் வாங்கிப்பான்னு. அவன் வாங்கிக்கலன்னாலும் அங்கே வச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லு, அவன் இருக்கான், அவங்ககிட்ட சொல்லிட்டு இங்கே வந்துடும். பெரியவா தான் பரமேஸ்வரன், அவர் வீட்டில் இருக்காருன்னு பெரியவாளுக்கு தெரியாதா, வந்துடும் அப்படின்ட்டார். அவர் கிளம்பி அந்த சிஷ்யர் கிளம்பி நேராக போயிருக்கார். ராமமூர்த்தி வீடு எதுன்னு கேட்டுட்டார். அந்த எண்ணெய் தூக்கின்னு போனார். அங்கேருந்து போய் கதவு தட்டினார்னா யார் தரதாளான்னு தெரியாது. அங்கே ராமமூர்த்தி அங்கே இருந்தார். ராமமூர்த்தி இருந்தவுடனே சொன்னார், அந்த எண்ணெய் தூக்க கொடுத்தார். அவர் கையில் வாங்கிட்டு என்னதுன்னு கேட்டாராம். இல்லை இது வந்து சமையல் எண்ணெய் 1 கிலோ இருக்குது, உளுந்து மட்டும் போராதேன்னு பெரியவா சொல்லி அமிச்சா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டார். இவர் வந்துட்டு சைக்கிளில் வந்தாரா நடந்தாரா தெரியாது, வேகமாக போயிட்டார். அந்த ராமமூர்த்திக்கு ஒரே ஷாக்கு. அவர் என்ன பண்ணார், திருப்பி அந்த எண்ணெய் தூக்க எடுத்துட்டார். அந்த உளுந்து என்ன எடுத்துட்டாரோ, அதை ஊற போட்டாரோ ஊற போடலையோ தெரியாது, அதையும் அந்த பையையும் எடுத்துட்டார். எடுத்துகிட்ட பின்னாடி அவர் வந்துட்டே இருக்கார். அவர் அதுக்குள்ளேயும் அங்கே போனார். போய் கொடுத்துட்டேன் பெரியவா அப்படின்ட்டார். அவர் அங்கேருந்து வந்தாராம். கீழே வந்து அந்த பை இந்த எண்ணெயெல்லாம் வச்சுட்டு அந்த உளுந்தெல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி கன்னத்தில் போட்டுட்டாராம். பெரியவா நான் பண்ணது தப்பு, பெரிய தப்பு, மகா தப்பு, என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னாராம். அப்புறம் வந்து கெஞ்சி கேட்டாரான், என்னை மன்னிச்சிருங்கோ, என்னை வந்து ஏற்றுக்குங்கோ, நான் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னாராம். பெரியவா வந்து பரமேஸ்வரன் தானே, ஒரு தப்பு பண்ணாலும் அதோட நீ வாண்டாம் எனக்குன்னு சொல்ல மாட்டாளே. பெரியவா பரமேஸ்வரன், அதனால தான் கைலாசத்துலேருந்து வந்தவர். எவ்வளோ பெரிய நம்ம நிறைய குருவெல்லாம் பார்க்குறோம். குருக்களே கோவம் வந்து அவளுக்கே கோவம் வந்து நீ வராதேன்னு, என் கண் முன்னாடி வராதேன்றதை நம்ம புராணங்களில் பார்த்துருக்கோம். அவளுக்கு சாபம் கொடுத்துருக்கா, இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு.
பொல்லாதவாளாக இருக்கா, அவளை பிடிக்கலை அப்படின்னா அந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கவாளாக நிறைய சாபங்கள் கொடுத்து அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவ எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் இருக்காருன்னா பரமேஸ்வரன் தானே. அந்த பரமேஸ்வரனே மகாபிரிவாளாக வந்தபோது இந்த பரமேஸ்வரன் எவ்வளவு இறக்க குணம் கொண்டவாருன்னு நம்மளுக்கு தெரியுமே. அதனால் இவர் வந்து திருடின்னு போயிட்டார். மடத்தில் வந்து நிறைய அந்த சமையலுக்காக இருக்குமே, பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய உளுத்தம்பருப்பு வச்சுருக்கு. ஆனால் அவருக்கு ஏதோ பண்டிகையாக இருக்கும் அடுத்த நாள். அதனால் அதை அவருக்கு என்ன பாவம், ஏழை, அதனால் இதை எடுத்துன்னு போயிடலான்னு வச்சுருக்கு. கேட்டிருக்கணும், கேட்டுன்னு தான் பெரியவாளே எடுத்துன்னு போகணும்னு கொடுத்துருப்பார். ஆனால் கேட்காம அதை எடுத்துன்னு போனவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார். வேறு ஒரு லீவும் போட்டாருன்னு தெரியாது, வேறு ஒருத்தர் இருக்கார். இப்போ பெரியவாளுக்கு எல்லாமே தெரியுமே. பெரியவா தான் இங்கே இருந்துன்னு அமெரிக்காலேயே அவர் போயிட்டு இங்கேருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா அங்கே உட்காந்துட்டு ஒரு கலவையில் அங்கே வந்து அவர் திருடின்னு போகிறது தெரியாமையாக போயிடும். பெரியவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. அதனால தான் அதை நாசுக்காக போய் நீ திருடினேன்னு சொல்லாமல் அப்படி கொடுத்துட்டு எண்ணெயை கொடுத்துட்டு வர சொன்னார்னா அவர் கிளம்பி ஓடி வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாராம். பெரியவா அதுக்கப்புறம் என்ன பண்ணார்ன்றது அந்த அனுபவத்தில் சொல்லலைனாலும் பெரியவா பரம தயாபரன். அதனால் இதெல்லாம் எடுத்துன்னு போய்க்கோ, இனிமேல் பண்ணாத அப்படின்னு ஒரு பாடத்தை அவருக்கு புகட்டணுமே. இனிமேல் அவர் அந்த தப்பை பண்ணவே மாட்டார். அதனால் அதுக்கப்புறம் ஒரு மடத்தில் வேலை செஞ்சுருக்கார். பெரியவா வந்து அவரை துரத்து இல்லை. அவர் இனிமேல் அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக பெரியவா பண்ண லீலையாகவே எடுத்துக்கலாம். இனிமேல் அவர் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டார். அவர் அன்றைக்கி ஒரு நாளோடு அவர் முடிஞ்சுது, இனிமேல் பண்ண மாட்டார். ஜெய் ஜெய் சங்கர ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேச்சரணும், மகாபிரிய பாதமேச்சரணும்.